Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய முயன்ற வழக்கறிஞர் வெளியேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மாரிசாமி இணைந்திருக்கிறார். மாரிசாமி, நீதிமன்றம் இவருக்கு என்ன சொல்லியிருக்கு? மேலும் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலையும் விவரிங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில அந்த தீபம் ஏற்றணும் அப்படின்ற விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகள் இன்று 3வது நாளாக தொடர்ச்சியாக மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வுல விசாரணைக்கு வருது. அந்த விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீதிபதிகள் இப்பதான் காலையில நீதிமன்ற அறையில அமர்ந்து வேற மென்ஷன்ஸ், அதாவது இந்த முக்கியமான வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு சொல்லுவாங்க. வழக்கறிஞர்கள் இந்த வழக்க முக்கியமான வழக்கா இருக்கு, இந்த வழக்க கொஞ்சம் நீங்க இன்னைக்கு எடுங்க, இன்னைக்கு விசாரணை செய்யுங்க, அல்லாட்டி அது பட்டியலிடப்படாமல் இருந்தால் அந்த வழக்குகளை இது கொஞ்சம் அவசர வழக்கா இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல இடையீட்டு மனு தாக்கல் செய்ய கோரி தன்னை இடையீட்டு மனு தாக்கல் செய்ய அனுமதிக்கணும்னு சொல்லி அருணாச்சலம்ன்ற வழக்கறிஞர் ஒருத்தர் நீதிபதிகள்கிட்ட அதை முறையிட்டாரு. அந்த முறையீட நீதிபதிகள் ஏற்க மறுத்துட்டாங்க. ஆனா அவர் நீதிபதிகள் கூறியதை அந்த வழக்கறிஞர் ஏற்க மறுக்கிறாரு. என்னைய கண்டிப்பா நீங்க இடையீட்டு மனுவை தாக்கல் செய்ய அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதனால உடனடியா அவங்கள அந்த வழக்கறிஞர் அருணாச்சலத்தை சிஐஎஸ்எஃப் வீரர்கள் வெளியில நீதிமன்ற அலையில நீதிமன்ற மதுரை அமர்வானது சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பாதுகாப்புல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. பாதுகாப்பு பணி ஃபுல்லா அவங்க தான் பாக்குறாங்க. உடனடியா வெளியே இருந்த சிஐஎஸ்எஃப் வீரர்களை அழைத்து இவரை உடனடியா நீங்க வெளியேற்றுங்க, நீதிமன்ற அறையை விட்டு வெளியேற்றுங்கன்னு வெளியேற்றிட்டாங்க. ஏன்னா இது தனி நீதிபதிட்ட, அதாவது இந்த வழக்குகள் ஏற்கனவே தனி நீதிபதி விசாரணையில இருந்த போது ஜிஆர் சுவாமிநாதன் கோர்ட்ல யார் யாரு இடையீட்டு மனு இணை மனுதாரர்களாக இருந்தார்களோ அவர்களை மட்டும்தான் இப்ப சேர்க்க முடியும். ஏன்னா இது மிக சீரியஸான வழக்கு, அனைவரையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என ஏற்கனவே உங்க நீதிபதிகள் தெரிவிச்சிருந்தாங்க. அதனால அந்த இத திருப்பி நீதிபதிகள் அதை மென்ஷன் அந்த அப்ரிவேஷனை சொல்லி ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கோம். இதுல தனி நீதிபதி எக்ஸிகியூட்டிவ் ஜட்ஜ் கோர்ட்ல யார் மனுதாரர்களாக இருந்தாங்களோ அவங்கள மட்டும் தான் சேர்த்து விசாரிக்க முடியும். ஏன்னா இது மிக சென்சிட்டிவான வழக்கு, சீரியஸான வழக்கு. ஆகவே அனைவரையும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால அதையும் மீறி இந்த வழக்கறிஞர் என்னை இடையீட்டு மனுதாரராக அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டாரு. அதனால வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் அவர் மீது இப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்க நேரிடும்னு நீதிபதிகள் எச்சரித்தாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.